வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். ரொம்ப மினிமம் இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா அலசிட்டு கொதிக்கிற தண்ணியில் இதை சேர்த்துக்கோங்க. இது ஃபுல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. இதை எடுத்து பார்க்கலாம். இப்படி அமுத்துனிங்கன்னா நசுங்கக்கூடாது, உடஞ்சி வரணும். அந்த மாதிரி இதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ரைஸை தனியாக பிரித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது இனிஷியலாக பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. லைட் ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம காய் சேர்த்துடலாம். வெஜ் ஃப்ரைட் ரைஸுங்கிறனால இன்றைக்கி நான் முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். இது கூட நான் கொஞ்சமாக குடமிளகாயும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது 3 சேர்த்து நீங்கள் எவ்வளோ அளவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரைஸ் போட்டுக்கோங்க. ஸோ ரைஸும் வெஜிடபிள்ஸும் ஈக்குவல் அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் ராவாக இருக்கனால ஒரு 5 நிமிஷமாவது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹாஃப் குக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒயிட் பெப்பர் பவுடர் இல்லாட்டி நார்மல் மிளகு தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் மெயினான இன்க்ரீடியண்ட்டான சோயா சாஸ் சேர்க்குறேன். ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். நிறையா சேர்த்திங்கன்னா கசக்கும். 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுலேயே உப்பு இருக்கனால நம்ம தனியாக உப்பு சேர்க்க வேண்டாம். கடைசியாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கடைசியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போவே சேர்த்தா சம்டைம்ஸ் கரிக்கும். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸை உள்ளே சேர்த்துடலாம். ஹாஃப் குக்டாக இருக்கனால தான் நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ண முடியும். இல்லாட்டி உடஞ்சி போயிடும். ஹோட்டலில் இருக்க மாதிரி இருக்காது. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இனிஷியலாக ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கடைசியாக இதில் நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே பண்ணுறதுனால அதில் சேர்க்குற எல்லாமே சேர்க்குறோம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அடுப்புலையே லோ ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை சர்வ் பண்ணுங்கள். நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வெறுமனே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸோட டொமேட்டோ சாஸ் ஒரு போதுமான சைட் டிஷ். வேறு எதுவுமே நீங்கள் ஸ்பெஷலாக செய்ய வேணாம், ஏன்னா இதுவே அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.